ஆரவள்ளி என்ற பெயரோடு மிக சீரும் சிறப்போடு வாழ்ந்தது. கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக ராஜா, நீ பாடின பாட்டு யாருக்குமே கேட்கல, நாங்க வாசிக்கவே. நீ தனியா பாடு, பாடு பாடு சாமி, அப்படியே பாடு. ஊர் ஊரா முதல் சொத்துக்கு மேல அடிக்குவோம், ஊர் ஊரா புது சொத்துக்கு போச்சு அமுக்குவோம் தான் வரானுங்க. இவனுங்களுக்கு அழுகு வேற பேருக்கு வேற வச்சுக்கிறானுங்க. அத மோளை அடிக்கிறாரு, அவர் பெருத்தா பாலக்காட்டு குஞ்சு மணியா பெட்டி அமைக்கிறாரு. இவரு பெருத்தா இசை தெருவில் கட்டுற வித்தராஜாவா. நீ முதல்ல பாட்டு பாடு, அவங்களுக்கு யாரும் கேட்கலையா? இதே பாட்டு ஆமா, யாரும் கேட்கலையே, நான் கேட்டா நான் பாடுவேன். எல்லாருமே கேட்டாங்க. பாடுவா? அடிப்பி சுத்தி நிஜமா அடி ஆசை பேசி ஆனவும் பிகி அடி உம்மல அடி உம்மிகி அடி ஏய் ஏய், இருமா இருமா, ஒரு நிமிஷம் இருமா. அவர் எதுக்கு வந்துக்கிறாரு? மொத்த சொத்துக்கு மேல அடிக்கும். நான் எதுக்கு வந்துக்கிறேன்? சொத்துக்கு போச்சு நமக்கு. ஆமா, ஜென்மம் எடுத்தாச்சு. கலைவாணி புடித்துல புடி சோத்துக்கு தான் போட்டி போட மாட்டான். சார் எதுக்கு வந்துக்கிறீங்க? நான் எங்கனா ரெண்டு சாப்பாடு போடுவாங்கன்னு வந்துக்கிறேன். குத்து சோற குத்துன்னு போட்டு கூத்தாட வந்துக்கிற வக்கால போய் பாட்டை வந்து போய் அப்ப நான் தான் தீமா மூஞ்ச பத்தி அதுக்கு பிடிக்கல. சரி, பொதுவாக என் மனசு தங்க ஓமன் தவிர்த்து விட்டா தூங்குமா? யாரா எழுதி கொடுத்த அந்த பாட்டுலாம் உனக்கு? அதான் சரி, அவர்கிட்டயே எழுது பாட்டை வாங்கி போய். குனிந்து பணிவோடு வணக்கத்தை அன்போடு இருக்கிறேன். ஆகட்டா. தண்ணி குடிச்சிட்டு இனியா நாடகம் பண்றான். இந்து சாகர் தண்ணி அம்மா நம்ம கட்டியாமத்துல ராஜ திறக்கிறார், அவர் தண்ணி அம்மா. நம்ம பெட்டிக்கா இருக்கிறார பட்டாபி அண்ணா, அவர் தண்ணி அம்மா. நம்ம முருகான தண்ணி அம்மா. அப்படி வாஜார பொக்கத்தோட சேகர என் தண்ணி அம்மா. நீ உன் பேர் சொன்ன உடனே தண்ணி வாயை போந்துக்கிறாங்க. அம்மா என் தண்ணி தம்மா ஐயா வருஷம் உத்தரவு.
என்னடா இது அங்கே சாணம் இருக்குதா? தப்பா நினைக்காத. நானு ஆடு ஓட்டி போனா ஆட்டை மனங்கா இருக்கிறமே நினைச்சு ஐயா ஆரவலே போற புட்டட வாய்வாயாக எந்திரி ஏண்டா நீ கண்டுற ஒரு பொண்டாட்டியா அரைக்கிற நட்டுல ஒரு பொண்டாட்டி பாலை போட்டு வணங்குற ஏத்துக்கிறான் அந்த கிழப்பையா என்ன சொல்றிய ஐயா என்ன அழைச்சாரு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் அது ஒண்ணு சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு மனைவிக்கு சொல்ல போறாரு சரி அவங்களுக்கு சொல்ல போறாங்க உன் எதிர்காலத்தை தெரியுதா ஒரு ஆனந்தமான செய்தி எதற்காக ஆயிட்டோம் என்று தெரியுமா ஒரு சந்தோஷமான செய்தி இன்று ஒயிட் ஷாப் லீவு வாங்கிட்டு வந்தியா அது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படியே நீ அப்படியே ஊத்தி சூத்து மேல ஊத்தி
இப்போது உரைக்க மாட்டேன். அதை நான் உண்மையை உரைக்க வேண்டும். அந்த உண்மையை நம்முடைய மகள் வந்தாதான் அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகளாக பிறந்து ஆனந்தி என்ற பெயருடன் சீர சிறப்பாக இருந்தாலும் அடுத்தினமும் ராஜ்யத்தை காண்பது நேரமாக ராஜ்யத்தை காண்பது வருகை அப்பா காப்பவர் மாதர்
மாதிரி யாருக்கு அப்பாடா டேய்? அட என்ன இப்ப இருந்தா போகுது என்ன? நானா தான் அப்பா எடுத்துட்டு போறேன்னா அப்பா இதான் இந்த இடத்துல எல்லாம் தொடு எதாவது தொடு உங்க பொண்ணுதான் அது உங்க பொண்ணுதான் சூப்பர் பொண்ணுங்க அது ஆமாட்ட முள்ளில பாத்துட்டாங்க அந்த சின்ன வயசுல அப்படியே அம்மா பச்சை வெள்ளம் ஊடுனா அள்ளி இப்ப கேட்ட எதை அள்ளி அப்பா பாத்துக்குமா அப்பா பாத்துக்கோ ஐயோ பாவம் இருக்க மாட்டாங்க யார் தெரியல பட தளபதி போர்படை தளபதி போர்படை தளபதி தெரியல அப்பா ஆமா என்னை அதிபர் வச்சீங்க ஊர் மேல ஊர் சுத்தி ஊர் உள்ள போய் நான் எங்க வீடு ஏகாக்கிறாங்க அப்படியே அவசரம் பண்ணுவீங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணி மாதிரி இருக்கிறேன் யாரியா? ஆனந்தமான செய்தி உரைக்க போறேன் செய்தி கேட்டீங்க? ஆனந்தமான செய்தி உரைக்க போறேன்னு சொன்னீங்க. ஆமா ஒரு அண்ணன் வந்தாரு அவர்கிட்ட உரைக்க சொன்னீங்க அதுவும் மறந்துட்டீங்க. என்கிட்ட உரைக்க சொன்னீங்க அதுவும் மறந்துட்டீங்க. மகன் வந்த பிறகு உரைக்க போற சொன்னீங்களே அது என்னதான் சந்தோஷம் செய்தி? அது என்ன சந்தோஷம் செய்தி? என்ன செய்தி? மூத்த மகன் ஆனந்தன் ஆயுள்நாத சட்டம் நல்லவா பட்டப்படி படிப்பு ஆமா அவர் படித்து முடித்து விட்டார். இன்று தாயகம் வரலாமா? அண்ணன் வராரமே பட்டுனா மார்க்கெட் போய் 2 கிலோ பண்டிகை வேணும் பண்டிகை ஆமாமா நீங்க தான் செய்யணும் லீவுமா நீங்க தான் செய்யணும் என் மான மரியாதை கௌரவம் அந்தஸ்து பட்ட பாடு கஷ்டம் எல்லாம் போச்சு. நான் ஏன் பிறந்தேன்? சாவத்துக்கு போட்டோம் எல்லாம் அடிச்சு நிறைய கஷ்டம் போறாங்க வராங்க ஐயா வராங்க ஐயா வரா. இந்த காட்சி பாரு ஏய், நான் யார் எப்படி கட்டுவேன்? என் நாட்டு போர்படை தளபதி. நான் புட்ரோக்கிற அண்ணத்துல மாத்த கொடுக்குறாங்க டேய், ஏத்துறா. போய் ஈத்து புடிக்கிற சாகல யார் சேர்ந்து விட்டாம்பா டேய், அயல்நாடு போனவன் திரும்பி வர மாட்டேன்னு நினைச்சேன். ஆமாங்க ஏன்டா வரணும் அவன்? ஏன் வரணும் ஏன் வரணும் ஏன் வரணும் ஏன் வரணும் ஏய் நம்ம மையால மீச வச்சுக்கிறோம் ஐயா மீச ஒரிஜினல் ஏ சடப்பா ஏய், அயல்நாடு போனவன் முதல் தார மனைவியானவள் இறந்து விட்டாள். இறந்து விட்டார் இரண்டாவது போயிடுச்சு. ஏன் என் தங்கச்சி வரவா? உங்களுடைய தங்கச்சி ஆரவழியை திருமணம் செய்து கொடுத்தோம் இந்த நாடு நகரம் பொன் பொருள் அனைத்து இலவசமாக வேண்டும். உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக போனவாங்க எங்கன்னா சாவாது ஏண்டா நாட்டுக்கு வரோம்? யா வரோம் எங்கடா வர்றோம்? யா வர்றோம் வர்றானாமா வர்றான்? வரோம் டேய், ஐயா அவன் வந்தா மட்டும் என்ன பண்ண போறான்? இனிமேல் கொண்டு அவன் வரக்கூடாது. ஆமா போனவன் இல்லையா? என்ன பண்ணோம்? போட்ட புறா போட்ட இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேலைக்கு இளையவற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய
எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. இந்த விஜயபுர நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் சந்தோஷம் மேற்கொண்டு யாதொரு குறையில்லாமல் சிறப்பான முறையிலே வாழ்கிறேன். ஆனால் எனக்கென்று என் அருமை தங்கிருக்கிறார். அவன் பெயரோ சங்கீதா. இப்பொழுதே செல்ல வேண்டும். என் அருமை தங்கை சங்கீதாவை சந்திக்க வேண்டும். ஆகினால் சந்தோஷமாக ஆடிப்பாடி பண்ணி சங்கீதாவை சந்திக்கிறார். ஆழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று காரை பாருங்கள். அண்ணா அவண்ணா அண்ணா அவனா அம்பேத்கர் வாரண்ணா ஈனா ஈயனா இவருக்கு ஈடு யாரண்ணா.
அவனா அண்ணா அவனா தென்னாரை மாறனா ஈனா ஐயனா இவருக்கு ஈடு யாருடா அண்ணா ஏ அவனா அண்ணா ஏ அவனா அன்பார்ந்த நாடகக்கலா ரசிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இவருடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் வட்டம் உத்திரமேர் அடுத்து கட்டியாமண்டல் ஸ்ரீ இனியா நாடக சார்பாக பிறநாள் வணக்கம். இன்னும் ஜாகிரதன கிராமஸ்தலம் இன்னும் இந்த கிராமத்திலே இந்த தை திருநாளிலே பொன்னியம்மனுக்காக மிக சிறப்பான முறையிலே திருவிழாவினை செய்து இன்று இரவு கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகத்தை கொண்டு வந்து எங்களுக்கு நல்ல அன்பும் ஆதரவு தந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகம் சார்பாக நன்றி வணக்கம். இன்னும் ஜாகிரதன கிராமஸ்தலம் இன்னும் நாட்டாண்மை பிரதனம் கரணியம் மணியம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் குழு இளைஞர் அணி இன்னும் இந்த கிராமத்திலே விழாவின் மிக சிறப்பு நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய ஸ்ரீ இனியா நாடகத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு சார்பாக நன்றி வணக்கம். அன்பார்ந்த நாடகக்கலா ரசிகர்களே, இதே இனிய வேளைகளே தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் இருந்தால் குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும், மனமடைக்க வேண்டும். அத்தை மனமடைத்து இதே ஜாகிர் தண்டனை கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் அஸ்தீன் பரத் கபிலன் திருமலை அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தின் ஆசிரியர் மற்றும் வெடிசிரிப்பு வேந்தன் புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சேகரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு கலைமணி சார்பாக நன்றி. அதே போன்று அருகாமையுள்ள சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த எங்களை போன்ற கலைஞராக விளங்கக்கூடிய இன்னும் ஜெயலட்சுமி நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கக்கூடிய லோகநாதன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எங்களுடைய இனியா நாடாளுமன்றத்தின் ஆசிரியர் மற்றும் வெடிசிரிப்பு வேந்தன் முக்கத்துறை கிராமத்தைச் சேர்ந்த சேகரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு கலைமணி சார்பாக நன்றி.